bless you and open your spiritual eyes to see Jesus today. We welcome you to watch a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message about the feast of Pentecost that can change your lives forever. Watch with faith and expectation, you will be blessed. All glory be to the Lord Jesus Christ. எல்லா மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege to speak about the Feast of Pentecost, which begins on the 19th of May 2024. 19ஆம் தேதி இந்த மே மாசத்திலிருந்து ஆரம்பம் ஆகிற பெண்டிகாஸ்ட் பண்டிகை பற்றி பேசும்படிக்கு கொடுத்த மகா பெரிய ஸ்லாக்கியத்துக்கும் பாக்கியத்துக்கும் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். Greetings to all my wonderful viewers in the Master's name, above all names of our Lord and Savior Jesus Christ. எல்லா பரிசுத்தவான்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்க ஒருத்தர் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலான நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். Hallelujah. In the next 20 minutes, the power that was poured out on the day of Pentecost is going to come down on you wherever you are. அடுத்த 20 நிமிஷத்தில் நீங்கள் எங்கே இருந்தால் கூட பெண்டிகாஸ்ட் நாளில் ஊற்றப்பட்ட வல்லமை உங்கள் மேலே ஊற்றப்பட போகிறது. Hallelujah. As it did on 120 people who were longing and waiting and praying for it. 120 பேர் ஆரம்ப நாட்களில் அதுக்காக ஏங்கி கொண்டு காத்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருந்தவர்கள் மேலே Hallelujah ஊற்றப்பட்டது. They did that for 50 days after the Lord Jesus Christ rose from the dead on the feast of first fruits. முதல் பண்டிகை அன்றைக்கு 50 நாட்கள் ஹல்லேலூயா பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு முதல் பண்டிகை அன்றைக்கு அது ஊற்றப்பட்டது. If you want prayer, call that number on the screen. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் அந்த டெலிஃபோன் நம்பரை நீங்கள் கூப்பிடுங்கள். The same power will come to your aid the very instant. அச்சனமே அதே வல்லமை உங்களுக்கு விடுதலை ஆக்கும்படிக்கு அந்த இடத்துல வரும். Whatever problems you are facing will be delivered. எப்பேற்பட்ட பிரச்சனையில் நீங்கள் இருந்தால் கூட உங்களுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். Shall we constrain him to come? நாம் அவரை வந்து அழைப்போமா? பெந்தெக்கோஸ்து அனுபவம் தாருமே பின்மாரியாவிய ஊற்றுமே. பெந்தெக்கோஸ்து அனுபவம் தாருமே பின்மாரியாவிய ஊற்றுமே. மேலான வல்லமை மேலான தரிசன் மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியே ஊற்றுமே. Hallelujah. Welcome to the celebration of the Feast of Pentecost by Church of Lord Jesus Christ on the 19th of May, Sunday 2024. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருசபை ஹல்லேலூயா அல்சுத் ஜெயராஜ் நகர் பகுதியில் இருக்கிற ஹல்லேலூயா சபையில் 19ஆம் தேதி சண்டே காலையில் பெண்டிகாஸ்ட் பண்டிகை கொண்டாடுகிறோம். உங்களை அனைவரும் கூட அந்த பகுதியில் வந்தால் கூட இல்லைனா கூட நீங்கள் அந்த பகுதிக்கு வந்து அந்த ஆராதனையில் பகிர்ந்து கொள்ள நீங்கள் அதில் பங்கு பெற வேண்டும் என்று உங்களை அனைவரையும் இயேசு நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். It is a summer feast, 50 days after the 3 spring feasts of Passover. இது வந்து உஷ்ணக்கால பண்டிகையாக இருக்குது. பஸ்கா பண்டிகையோட 3 பண்டிகை ஆயிட்ட பிறகு 50வது நாளில் இந்த பண்டிகை கொண்டாடுறார்கள். Hallelujah. This feast celebration will go on for another 4 months of the year. இந்த பண்டிகையோட ஆசீர்வாதம் ஆண்டவரை கனப்படுத்த கொண்டாடுறதும் கர்த்தர் ஜனங்க அடுத்த 4 மாதம் இப்போ 4 மாதம் கடந்து விட்டது. அடுத்த 4 மாதத்துக்கு அது தொடர்ந்து போகும். Hallelujah. This is the time of wheat harvest and God's people have to celebrate and honor the Lord their God by obeying His laws and celebrating Him
and honoring him with their first fruit offerings of wheat. இந்த பெண்டிகோஸ்ட் பண்டிகை நாட்கள் வந்து கோதுமையோட அறுவடை நாட்களாக இருந்தது. கர்த்தருடைய ஜனங்க வந்து சட்ட பிரகாரம் அவர்கள் கர்த்தரை கனப்படுத்தி முதல் பலன் காணிக்கைகளை செலுத்தி கோதுமையோட காணிக்கைகளை செலுத்தி வந்து அவரை கொண்டாடி கனப்படுத்த வேண்டுமா இருந்தது. How they celebrated him and honored the Lord their God. The Lord would open the windows of heaven and pour out blessings they had no room to contain. எப்படி கர்த்தருடைய ஜனங்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை கொண்டாடினார்களோ கனப்படுத்தினார்களோ கீழ்ப்படிஞ்சார்களோ அப்படித்தான் மல்கியா 3:10 வானத்தின் பலகனையை திறந்து இடம் கொள்ளாமல் மட்டும் வர்ஷிக்க ஆசீர்வாதத்தை செய்தார்கள் இந்த பண்டிகை நாட்களில் தான். It was in these feast days that according to Malachi 3rd chapter verse 10 that the Lord would open the windows of heaven and pour out blessings that no room to contain. The blessing continues for the next 4 months. அடுத்த 4 மாதத்துக்கு பெண்டிகோஸ்ட் பண்டிகையோட ஆசீர்வாதம் தொடர்ந்து வரும். This is also called as Feast of Shavuot. Hallelujah. We read in Deuteronomy chapter 16 verses 9 to 11. 7 weeks shall thou number unto thee, begin to number the 7 weeks from such time as thou beginnest to put the sickle to the corn. And thou shalt keep the feast of weeks unto the Lord thy God with the tribute of a freewill offering of thine hand, that thou shalt give unto the Lord thy God according to the Lord, as the Lord thy God hath blessed thee. And thou shalt rejoice before the Lord thy God. Hallelujah. In the place which the Lord thy God had chosen to place his name there. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 9-11 வசனம் வாசித்தா எப்படி இந்த பண்டிகை கொண்டாடினார்கள் நாம் வாசிக்கிறோம். இது வந்து ஷாவ்லோட் என்று சொல்லப்படும் மூல பாஷையில், பிறகு கிரீக்கில் பெண்டிகோஸ்ட் வந்து பெந்தி என்றால் 50, பிறகு வார பண்டிகை என்று ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ் 3 names: Feast of Shavuot, Pentecost and Feast of Weeks. Hallelujah. அப்பொழுது வந்து இவர்கள் இது வந்து அறுவடை ஆரம்பமாகிற நாட்கள்லேருந்து 7 வாரங்கள் என்ன வேணுமா இருந்தது. அப்பொழுது வாரங்கள் பண்டிகை கொண்டாடி தன் தேவனாகிய கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார்களோ அப்படியே வந்து மனப்பூர்வமா ஒரு காணிக்கை கர்த்தருக்கு எப்படி உங்களை ஆசீர்வதிச்சிருக்கா அப்படி நீங்கள் செலுத்த வேண்டுமா இருந்தது. கர்த்தருடைய ஜனங்க அப்படி செய்ய வேண்டுமா இருந்தது. அது எந்த இடத்துலன்னா வந்து செய்ய முடியாது. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த அவர் தீர்மானம் செய்து வைத்திருக்கிற அந்த இடத்துல தான் கர்த்தருடைய ஜனங்க வந்து பலியை செலுத்த வேண்டுமா இருந்தது. The day Feast of Pentecost, we see that people, Jews from all around the world would gather in Jerusalem to give their first fruit offerings and celebrate the feast. They never sent a representative for these main feasts. பெண்டிகாஸ்ட் பண்டிகை அன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில், உலகத்தில் இருக்கிற அத்தனை யூதர்களும் கூட என்ன செய்தார்கள், அவங்களே தானாக வந்து எருசலேமில் வந்து தன்னுடைய முதல் பலன் காணிக்கையை செலுத்தி கர்த்தரை கொண்டாட கனப்படுத்த அவர்கள் அங்கே வந்து அவர்களே வந்து கொண்டாடுவார்கள். வேற ஒருத்தர் அவரோட பலியை செலுத்த அனுப்ப மாட்டார்கள். Hallelujah, thank you Jesus. Wherever you are listening from, are you excited about celebrating the Lord your God in this Feast of Pentecost? நீங்கள் எங்கேருந்து கேட்டுக்கொண்டிருந்தா கூட பெண்டிகாஸ்ட் பண்டிகை உங்கள் தேவனாகிய கர்த்தரை கொண்டாடும்படிக்கு உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்குதா இல்லையா? The Israelites in the Old Testament really used to celebrate their God in the feasts of the Lord. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தா கர்த்தருடைய பண்டிகையில் அவர்கள் வைராக்கியமாக முழு பலத்தோடும் முழு ஆவியோடும் முழு ஆத்மாவோடும் தங்கள் தேவனாகிய கர்த்தரை கொண்டாடினார்கள். With all their heart, soul, mind and strength they celebrated the Lord their God, and there is no end to the blessings they receive. அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு எல்லையே இல்லை. Hallelujah.
We can read about that in Nehemiah chapter 9. எப்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார்கள்னு நெகேமியா புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். How they received it all and then how they lost it all by provoking, rebelling and working great provocations against their God. அவர்கள் எல்லா ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டதும் எல்லா ஆசீர்வாதங்களும் இழந்து போனதும், ஏனென்றால் அவர்கள் கர்த்தரை கோபம் மூட்டி ஹல்லேலூயா பெரிய அக்கிரமங்களை தங்கள் தேவனை கர்த்தருக்கு விரோதமாக செய்தபடியால் எல்லாம் இழந்து விட்டார்கள் கூட. டுடே யூ கேன் ரிசீவ் இட் ஆல் and be blessed, to be a blessing. No need for you to lose it. இன்றைக்கு கூட அதே ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எல்லா ஆசீர்வாதம் பெற்று நீங்களே ஒரு ஆசீர்வதிக்க பாத்திரமாக இருக்க முடியும். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இழந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. What they did was they rebelled against the God who gave it. அவர்கள் மொட்டாட்டம் செய்தார்கள் கொடுத்த தேவனுக்கு விரோதமாக. நீங்கள் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ் டு கீப் இட் ஆர் லூஸ் இட். நம்முடைய கையில் இருக்குது, நாம் வச்சுக்கிறதா எழுந்து போகிறதா இல்லையான்று. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் க்ளோரியஸ் செலிப்ரேஷன் அண்ட் ஒன் ஆஃப் காட்ஸ் ஃபேவரட் ஃபீஸ்ட் இன் காட்ஸ் கேலண்டர். மகிமையாக கொண்டாடுற ஒரு பண்டிகை பெண்டிகாஸ் பண்டிகை. தேவனுடைய கேலண்டரில் கொண்டாடுற முக்கியமான பண்டிகையாக இருக்கிறது. Do you know that the Lord Jesus Christ is the fulfillment of the 3 major feasts of the Lord? உங்களுக்கு தெரியுமா, முக்கியமான 3 பண்டிகைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே அது நிறைவேறுகிறது அறியீர்களா? The first feast is the fulfillment of his first coming to the earth. முதலாவது பஸ்கா பண்டிகை, the feast of Passover. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகை பூமிக்கு அதை பற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. டு ப்ரொவைட் சால்வேஷன் ஃபார் மேன்கைண்ட் in the feast of Passover. மனுஷனுக்கு ரட்சிப்பு என் வாசலை திறக்கும்படிக்கு பஸ்கா பண்டிகை கொண்டாடினார்கள். The second feast is the day the New Testament church started and the Holy Spirit was poured out on the day of Pentecost. ரெண்டாம் பண்டிகை இப்போ நாம் இருக்கிற பண்டிகை நாட்களாக இருக்கிறது. பெண்டிகாஸ் பண்டிகை நாளில் பரிசுத்தாவி ஊற்றப்பட்டதும், Peter being filled up with the Holy Spirit stood up with the 11 and preached the original gospel of salvation. பேதுரு 11 சீஷர்களோடு எழுந்து நின்று பரிசுத்தாவியில் அபிஷேகத்தில் நிரம்பி உண்மையான ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணது பார்க்குறோம். Also 3,000 people who were pricked in their hearts took, hallelujah, immersion baptism for the remission of their sins in the name of the Lord Jesus Christ. அப்பொழுது தான் அந்த செய்தி கேட்டு 3000 பேர்கள் இருதயத்தில் குற்றப்பட்டவர்களாக காணப்பட்டு முழுக்க ஞானஸ்தானம், பாவ மன்னிப்புக்கென்று முழுக்க ஞானஸ்தானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பெற்றுக்கொண்டார்கள். இன் விச் சீசன் we are in right now. இப்போ அந்த பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். All the 3,000 started the New Testament church on the day of Pentecost. Pentecost நாள் வந்தபோது இந்த 3000 பேர் தான் ஞானஸ்தானம் பெற்று புதிய ஏற்பாட்டின் சபை ஆரம்பமானதை பார்க்குறோம். They were baptized in the name of the Lord Jesus Christ for the remission of sins and no other. அவர்கள் 3000 பேர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் பாவ மன்னிப்புக்குன்னு ஞானஸ்நானம் எடுத்தார்கள், வேறு எந்த நாமத்திலும் எடுக்கவில்லை. ஸோ பெட்டர் செக் யூர் பேப்டிசம் அண்ட் see if you are taken in Jesus name or not and receive remission for your sins. நீங்கள் உங்களுடைய ஞானஸ்தானத்தை சோதித்து பார்த்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் எடுத்திருக்கிறீர்களா இல்லையா என்று சோதித்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறாயா என்று நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். If not, you better take in Jesus name if you want your sins to be washed and go to heaven. நீங்கள் எடுக்கவில்லை என்றால் சந்தேகமாக இருந்தால் கூட இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பாவம் கழுவி பரலோகத்துக்கு போக வேண்டும். The third is the feast of tabernacles which has not yet been fulfilled. மூணாவது பண்டிகை கூடார பண்டிகை, அது இன்னும் நிறைவேறவில்லை. And scholars say that it will be fulfilled in the second coming of the Lord Jesus Christ to the earth.
வேத சாஸ்திரிகள் என்ன சொல்லுகிறார்கள், அந்த பண்டிகை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை, பூமிக்கு வர 2ஆம் வருகையை பற்றி தான் இருக்கிறது. டு டேக் his bride with him to heaven. தன்னுடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வந்து பரலோகத்துக்கு கொண்டு போடி வர 2ஆம் வருகையை பற்றி தான் 3வது பண்டிகைன்னு சொல்லுகிறார்கள். The feast of Pentecost comes once a year and the Lord Jesus Christ the fulfillment of every feast. இப்போ பெண்டகாஸ்ட் பண்டிகை வருஷத்தில் ஒரு நாளில் வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே எல்லா பண்டிகையும் உடைய நிறைவாக இருக்கிறது. The revelation of this we see in Acts chapter 2 is something every church and every believer ought to celebrate every single day. இதை பற்றி வெளிப்பாடு அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். இந்த வெளிப்பாடு பிரகாரம் எல்லா சபையும் எல்லா விசுவாசிகளும் அனுதினமும் இதை கொண்டாட வேண்டும். Pentecost marks the end of the barley harvest and the beginning of the wheat harvest. வார்கோதுமையோட அறுவடை காலம் முடிகிறது பெண்டகாஸ்ட் பண்டிகை அப்பொழுது. பிறகு கோதுமையோட அறுவடை காலம் ஆரம்பமாகிறது. The Israelites gave first fruit offerings of barley during the feast of Passover and honored the Lord their God. பஸ்கா பண்டிகை நாட்களில் இஸ்ரேல் ஜனங்க வார்கோதுமை முதல் பலன் காணிக்கை செலுத்தி கர்த்தரை கனப்படுத்தினார்கள். During the feast of Pentecost they gave first fruit offerings of wheat, of the wheat harvest. அப்போ பெண்டகாஸ்ட் பண்டிகைக்கு அவர்கள் கோதுமையோட அறுவடை நாட்களில் முதல் பலன் காணிக்கை செலுத்தி கர்த்தரை கனப்படுத்தினார்கள். At Pentecost 2 baked loaves with leaven were waved before the Lord as a wave offering. பெண்டகாஸ்ட் பண்டிகை அன்றைக்கு 2 அப்பத்தை உண்டாக்கி புளிப்போடு கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டம் காணிக்கையாக அசைவாட்டினார்கள். Most feasts were celebrated in Israel for 7 days, but the feast of Pentecost, one of the most important feasts, was celebrated for only 1 day because it was harvest time for the people and the people need to get back to work. முக்காவாசி எல்லா பண்டிகையும் 7 நாட்கள் இஸ்ரேல் ஜனங்க கொண்டாடுவார்கள். ஆனால் பெண்டகாஸ்ட் பண்டிகை முக்கியமான ஒரு பண்டிகை, ஒரு நாள் தான் கொண்டாடினார்கள். ஏனென்றால் அது வந்து அறுவடை காலமாக இருந்தது. ஜனங்க அறுவடை செய்ய வேலைக்கு போக வேண்டியதாக இருந்தது. ரைட் நவ் we are in the season of the end time harvest of souls. இப்போ நாம் இருக்கிற காலம் எந்த காலமாக இருக்கிறது? கடைசி கால ஆத்மாக்களோட அறுவடையின் காலத்தில் நாம் இருக்கிறோம். இட் இஸ் டைம் டு செலிப்ரேட் அண்ட் ஆல்சோ டைம் டு கெட் பேக் டு ஒர்க். கொண்டாடுறதுக்கும் காலமும் நேரமாக இருக்கிறது, அறுவடை செய்கிறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கும் நேரமாக இருக்கிறது. They ate and drank at the feast of Pentecost. பெண்டகாஸ்ட் பண்டிகைக்கு அவர்கள் புசித்தார்கள், குடித்தார்கள். Fasting was there for many feasts, but they ate and drank for the feast of Pentecost.